வீடு துடைக்க போகிறீங்களா? அப்போ ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் வீடு தொடங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த இந்த முறையில் நீங்கள் வீடு தொடச்சிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து நல்ல தெய்வீக சக்தியும், உங்கள் வீட்டில் வந்து நல்ல நறுமணமும், நீங்கள் வந்து ஒரு தடவை தொடச்சிங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு துடைக்கவே வேண்டாம். அவ்வளோ ஒரு நீட்டாக சுத்தமாகவும் உங்கள் வீடு வந்து நல்ல நறுமணத்தோடு இருக்கிறதுக்கு இந்த முறையில் நீங்கள் வீடு தொடச்சி பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரமாக நகட்டி வச்சுக்கோங்க. வீடை வந்து துடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் நம்ம துடைக்கணும். அதனால் வந்து பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரமாக நகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடு துடைப்போம். இப்போ வந்து வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிட்ட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு அரை பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஒரு அரை பக்கெட் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதோட சேர்க்கக்கூடிய பொருட்கள் நம்மளுக்கு முக்கியமான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு. நான் வந்து இது வந்து பழைய காலத்து முறையில் வந்து நம்ம தாத்தா பாட்டி இந்த முறையில் தான் வீடு துடைச்சாங்க. அந்த முறையில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வீடு துடைக்க போகிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா வீட்டுக்குள்ளே வாசனையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து அந்த கோவிலில் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள். அதேமாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு வாசனை வரும். மஞ்சத்தூளும் கல் உப்பும் வந்து கிருமிகளை வந்து நீக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. நம்மளுடைய தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் போகக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது வந்து கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வாது நீங்கள் போட்டு வீடு துடைக்கும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும் வீடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து இதில் வந்து நான் வந்து நல்லா புழிஞ்சு ஊற்ற போகிறேன். அப்புறம் கடைசியாக பாருங்கள், ஒரு முக்கியமான பொருள் வந்து இதில் சேர்க்க போகிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொருள் பாருங்கள், ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் வந்து புளிச்சு ஊற்றிக்குவோங்க. நம்ம வீட்டில் வந்து பழைய காலத்தில் வந்து இந்த முறையில் தான் வந்து வீடு துடைச்சாங்க. அவ்வளோ ஒரு சுத்தமாகவும் இருக்குது வீடு. நல்ல வந்து எந்த ஒரு கிருமிகளும் வீட்டுக்குள்ளே வராது. இப்போ நான் கடைசியாக சேர்க்கக்கூடிய பொருள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்மளுடைய வேப்பிலை சாறு வந்து நான் சேர்க்குறேன். இது எதனால் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வந்து கிருமிகள் வந்து வீட்டுக்குள்ளே வரவும் வராது. சின்ன பிள்ளைங்களை இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கிடக்கிறதெல்லாம் வந்து வாயில் எடுத்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து நார்மலாக வீடு துடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து வேப்பிலையை புழிஞ்சு அந்த சாறு எடுத்து நீங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து வீடு துடைக்கிற தண்ணிக்குள்ளே ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வீடு துடைச்சிங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து நல்ல வந்து கிருமி நாசினியாக இருக்கும். நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் அதுக்கப்புறம் நல்ல வந்து ஒரு தெய்வீக தன்மையும் தரக்கூடிய ஒரு பொருட்கள் தான் எல்லாமே போட்டிருக்கோம். இதனால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எளிமையாக வீட்டில் குறைக்கக்கூடிய பொருள் தான். இதுக்காக காசு கொடுத்து எந்த பொருள் நீங்கள் வெளியே வாங்கவே இல்லை. பாருங்கள், இப்போ வந்து மாப்பு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் வீடு துடைக்க போகிறேன். வீடு துடைக்கும் முறைகள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூலை முடுக்குகள் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு வந்து தேய்க்கணும். எந்தெந்த இடத்துல வந்து மூலை முடுக்கு இருக்கோ அந்த இடத்துல வந்து பொருட்கள் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடமும் வந்து தொடச்சிடுங்க. நம்ம கல் உப்பு போட்டு வந்து நம்ம வந்து வீடு துடைக்கிறதுனால நல்லா வந்து நம்மளோட திஷ்டிகள் எல்லாமே போகக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி வேணும் நீங்கள் வந்து அப்படின்னா, நீங்கள் வந்து மித்த பொருட்கள் எல்லா பொருட்களையும் சேர்த்து நீங்கள் வந்து தொடச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்புறம் வந்து நல்ல தெய்வீக மனத்தோடு வந்து உங்கள் வீடு இருக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து முந்தின நாளே வந்து இதே மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து வீடு தொடங்க. எப்பொழுதுமே வந்து செவ்வாயும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து வீடு துடைக்காதீங்க. மித்த நாளில் வந்து நீங்கள் வந்து வீடு துடைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது, இல்லை வீட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, அப்புறம் வந்து நல்ல வேலைகள் இல்லை, கண் திஷ்டிகள் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வீடு துடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா வந்து தீங்கியும் வந்து போக்குற தன்மை வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ண இந்த வாட்டருக்கு வந்து இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பூஜை அறைகள் மட்டும் வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு மித்த ரூமில் வந்து நம்ம வந்து வச்சுக்கிடாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வராது. எல்லா ரூம்லேயும் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து துடைக்கணும். இதேமாதிரி நீங்கள் வந்து எல்லா ரூம்லேயும் வந்து தொடச்சிக்குவாங்க. நான் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு மனம், வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல அந்த பச்சை கற்பூரத்தோட மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த முறையில் நீங்கள் வீடு தொடச்சி பாருங்கள். உங்கள் வீடு வந்து நல்ல நறுமணத்தோடும் நல்ல வந்து தெய்வீக சக்தியோடும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடும் உங்கள் வீடு இருக்கும். வாரத்தில் 2 முறைகளை வந்து இந்த மாதிரி முறைகளை வந்து நீங்கள் வீடு தொடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு வந்து நல்ல சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து
வீடு துடைச்சி பாருங்கள். ரொம்ப பயனுள்ள பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.